இந்த மாநாட்டுக்காக உழைக்க வந்த தம்பி தன் உயிரை இழந்திருக்கிறான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. களத்திலும் நிறைய செய்தியாளர் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டுகளில் போட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டி வீசாலையில் கூட்டப்பட்ட கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் வந்து விஜய்க்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலை முடுக்கில் இருந்தும், எல்லா நகரங்கள்ல இருந்தும், தெருக்கள் இருந்தும் எவ்வளவு தூரம் ஆட்களை கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது இந்த கிராமம் பாரப்பத்தி அப்படிங்கிறது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவகங்கள்லையும் தங்கு விடுதிகள்லையும் வந்து அறைகள் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டிருக்குது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருந்து வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். அங்கே இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று மகிழுந்து வேணும், இல்லை இருசக்கர வாகனம் வேணும். காரோ பைக்கோ இல்லாமல் நீங்கள் அந்த பகுதிக்கு போகவே முடியாது. அப்போது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல இவ்வளவு தூரம் மக்கள் கூட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு சரியான முடிவும் கூட. ஏன் அப்படின்னா இது போன்ற நேரங்களில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள் நாங்கள் போகிறோம் வரோன்னு போகும்போதோ அல்லது வரும்போதோ குழந்தைகள் பள்ளி விடுக்கிற நேரத்தில் அவங்களும் வெளியில் வந்தாங்களோ உள்ளது நடைபாதையில் உலாவிக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அல்லது யாராச்சும் அதை கூட்ட நெரிசலை சிக்கலாம். அப்போ ஸ்டாம்பீடு போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வந்து கவனிச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் விடுமுறை விட்டுருக்குறாங்க நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்துக்கு வந்து இது வந்து ஒரு இப்போ கூட தாவேகாவுடைய நிர்வாகி திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கு வரவழைக்கக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு அதிகமான மக்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல டிராவல்ஸ் நிறுவனங்கள், ஒப்புக்கொண்ட டிராவல் நிறுவனங்களே இல்லைங்க நாங்கள் வரலங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டிராவல்ஸ் நிறுவனங்கள் வந்து நாங்கள் வர மறுக்கிறோன்னு சொல்கிறதாக தகவல்களை வெளியே கசிய விட்டுருக்கிறாரு.